எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளா புள்ள இல்லைங்க. ஏமா அப்பா எதுவும் முயற்சியே பண்ணலையாமா? இல்ல பார்த்தாரு, நோண்டாத கோயில முட்டாத சோறு இல்ல, வேண்டாத கோயில் இல்ல, உடச்சுட்டாரா? கோயில விழுந்து விழுந்து வேண்டியிருக்காரு. ஏறாத மழையில ஏறி வேண்டியிருக்காரு. மழையிலையா? பழனிக்கு போய் வாங்கி வைக்க பார்த்தாரு, ஒண்ணும் நடக்கலங்க. எல்லாம் சீடு குழந்தை ஒரு ஆய்ப்பா வருது. யார் வருது? என்னது கொழுப்புதான். ஆமா, ஏன் பிள்ளை இல்லை? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படியெல்லாம் பார்த்தாங்க, தவறு பார்த்துங்க, பிள்ளை பிறக்கலைங்க. தவறு தாங்க, பிள்ளை பிறக்காது, வீட்டுக்குள்ள இருக்கணும். இல்லைங்க, அப்படி கோயில் எல்லாம் போய் அழைச்சிருக்காங்க, பிள்ளை பிறக்கலாம். பெரிய மலையில போய் இருக்காங்க. ஏமா மலையில ஏறினா என்ன? பெரிய மலையா இமயமலையா? அதுக்கும் பெரிய மலை இருக்கா, அதுல ஏறிருக்காங்க. ஒரு சாமியார் இருக்காங்க. யாரு சாமியார்? அங்கேயுமா? உடுக்கடி சாமியார். என்னடி உடுக்கடி? என்னடி வாடி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. என்ன அடின்னு கேட்டமா? உடுக்கடி. உடுக்கடியா? சாமியாரா? உடுக்கடி சாமியாரா? உடுக்கடி சாமியாரு அதேதான், அப்படியேதான். அதேதாங்க அடிச்சாரு. கேளுங்க, எங்க அப்பா கொண்டு எங்க அம்மா விட்டுட்டு அடிச்சடியில உடுக்கு தோணுதே தெரியல. உடனே பூசா எடுத்தாராம் பாருங்க, எடுத்து அடிச்சாராம் பாருங்க. உடுக்கு அப்படியே எங்க அம்மா உண்டாயிட்டாங்க. பூசாரி அடிச்சோன்னு எங்க அம்மா உண்டாயிட்டாங்க. உங்க அப்பா வெத்து மனுஷனா போயிட்டாரு. பூசாரி அடிச்சாங்க, உண்டாயிட்டாங்க. அப்படியே 9 மாசம் 30 நாள் அப்படி பொசு கிடைக்கும் விழுந்துட்டாங்க. என்ன கணக்குமா அது? 30 மாசம் 30 நாள் என்ன கணக்கு? கூட்டி கழிச்சு பாருங்க. 10 மாசம் அப்படியே நான் விழுந்துட்டேன். விழுந்த உடனே அப்படியே ஊரே பொங்கிருச்சான் தெரியுமா? கீழே விழுந்துட்டியாமா? பிறந்துட்டேனாங்க. அன்னைக்கு பொங்கலாம். பொங்கல், தை பொங்கல் வாசல பொங்குதா? பிறந்த என்ன பண்ணியா? என்னது பொங்குதா? கண்ணு 2 தான் பொங்குது. ஏங்க நான் பிறந்த நாள்ல வருத்தப்படாதான் சாந்தி. என்னை ஒரே ஒரு பிள்ளை கருக பிள்ளை கொத்து மாதிரி கொத்தி கொத்தி வளர்த்தாங்க. நீ சொல்ல சொல்ல எனக்கு உன் கதையை கேட்டா எனக்கு அழுதுதான். தொடச்சிருங்க, தொடச்சிக்க முடியல. ஆமாங்க, நீ பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. பொத்தி பொத்தியா? பொத்தி பொத்தி வளர்த்து என்ன புண்ணியம்? ஒரு உருப்படாத போய் கையில கட்டி வச்சுட்டாங்க. யாரும் பாக்குறீங்க? ஐயா உட்காருங்க கீழே. ஐயா இல்ல, என் புருஷனை சொல்றேங்க. அப்படியெல்லாம் புருஷனை பேசக்கூடாது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். நானும் அதை பார்த்து நிக்கிறேன். அதனால அப்படிலாம் சொல்லக்கூடாது. போனா போது நானும் விட்டு பார்த்துட்டு இருக்கேங்க. நீ விடுறியா? போயிட்டு போறாரு புருஷன். சரி, எப்ப பார்த்தாலும் வாயில வச்சு வந்துட்டே இருக்காங்க. ஏன் வைக்கிற மாதிரி நீ இப்படி திறந்து போடுற காட்டுற? சாராயத்தாங்க. சாராய பாட்டியா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. குடியாரமா அவன்? ஒரு புழுங்குச்சி கூட இல்லைங்க. வேதனையா இருக்கு, வேதனையா இருக்கு. நானே எங்க அம்மா அப்பா 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு புழுங்குச்சி கூட இல்லைங்க. சாந்தி சொல்லுங்க. நான் ஒரு சித்த வைத்தியர். யார் சொன்னாங்களா? 3 நேரம் கேட்டு பாரு. சொல்லுங்க. நிறைய சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நீ எதுவரை கேள்விப்படாம இருப்பாரு. கேள்விப்பட்டது இல்லைங்க. நீ என்ன பண்ற? நேர வீட்டுக்கு போ. போட்டா இப்ப இல்ல, காலைல போய்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு அடுப்பாங்கரைக்கு போ. அருவாமனை எடுத்துக்க. அருவாமனை எடுத்து அடி வகுத்துல வகுத்துல ஏன் வகுத்துலயா ஒரு சாடி கிழிச்சு. சரி, கிழிச்சு விட்டு நடந்து சொல்றேன் கேட்டுக்க. சித்த மருந்ததெல்லாம் கிடைக்கவே இருக்காது, ரொம்ப சிரமம். தேடி கண்டுபிடிக்கணும். சல்பேட்டு, யூரியா, பொக்காலாக்ஸ், இதெல்லாம் சேர்த்து 3 பொருள் ஆயிடுச்சா?
இந்த பச்சை சாயனம் இருக்கிறாரு கண்ணுக்குட்டி பசுமாட்டு சாணம் அதை எடுத்துக்கோ கொஞ்சம். இந்த 3ஐயும் சேர்ந்து பிசைஞ்சு ஆமா நல்லா பிசைஞ்சிட்டு கலந்து விட்டு ஒரு உள்ள வச்சிரு. இந்த கிழிச்சியில் உள்ள வச்சுட்டு ஒரு 3 மாசம் தேவையில்லை, ஒரு மாசம் என்ன அந்த வெயில பிரிச்சு பாரு. உள்ள புழு பூச்சி பொழு அப்படியே கொட்டும். என்னம்மா கோவப்படுற? என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உங்க மனசுல? என்னம்மா கோவப்படுற? புழு பூச்சினா அந்த புழு பூச்சி சொல்லனா? புள்ள குட்டியாடி எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெட்கப்பட்டு சொல்லிட்டு உங்களுக்கு நக்கலா இருக்கா கிண்டலா இருக்கா? ஏமா பிள்ளை இல்லையா? ஆமாங்க. இதை எங்க முதல்ல சொல்லக்கூடாதா? ஏமா உங்க பக்கத்து வீட்டுல குடி இருக்கிறது மோகன்தாஸ் தானே? ஆமா. அவரு எங்கம்மா உனக்கு பிள்ளை இல்ல? என்னத்துக்கு? பக்கத்து வீட்டுல இருக்காப்புல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டி வாப்பிள்ள இல்ல? அவர் எங்க இங்க பாருங்க, கல்யாணம் 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்ப போனது என் புருஷன் வெளிநாடு போயிட்டாரா? ஆமா. இப்ப வீட்டுல சும்மா நீ ஒரு ஆளா தேங்கியா? ஐயா வலியுது தொடச்சிக்கிதுங்க. என்னம்மா எச்சி வலியுது. பாதுகாப்புக்கு ஆள் இல்லாம இருக்காத, கதவையும் திறந்து போட்டுறாத. கண்ட நாயா உள்ள வீட்டுக்குள்ள வந்துடும். அதுக்காக நான் உலக்க எடுத்து போட்டு படுத்துருக்கேன். உலக்க இருக்கு நாய் வந்து அடிச்சு மண்டை உடைக்கிறதுதான். உலக்க எடுத்து அடிக்கிறியா? அப்பா உண்டெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். புருஷன் இருக்காருல்ல, ஊருக்கு இருக்காரு. ஆமாங்க, அனுப்புறாரு. ஏன் போயிருக்காரு தெரியுமா? தாலி கட்டின கையோட போயிட்டாரு வெளிநாடு. சம்பாதிக்கணும்ல. ஆமாமா. இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணு இருக்கு, அது நடந்துச்சா? என்னங்க அப்படின்னா என்னவா? முதலிரவு தெரியாதா? என்னன்னு தெரியாதுங்க. தாலி கட்டின நினைக்க போயிட்டாரு. தாலி கட்ட கையோட போயிட்டாருங்க. அப்ப சொன்னாங்க கல்யாணம் பண்ணா புள்ள பண்ணு சொன்னாங்க. எதுக்கு போகாம இழுத்து வச்சிருக்காங்க. வாங்க, உங்களுக்கு ஓட்டு வாங்கி உங்களுக்கு ஊத்தி கொடுப்போம். இருங்க, நடக்கும். அதுல கொஞ்சம் விஷத்தை போட்டு கொடுக்கறது நடக்கும், தெரியுமா இல்லையா? என்ன எப்படி இருந்திய? குடித்தனமா இருந்திய? என்னங்க புள்ள பிறந்தாதான் வரேன்னு சொல்லியிருக்காருங்க. புள்ள பிறந்தாதான் வருமானம். ரொம்ப வைராக்கியத்துல இருக்காரு. என் புருஷன் எனக்கு புள்ள பிறந்தாரு. புருஷன் எப்ப ஊருக்கு போனாரு? 3 வருஷம் இல்ல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காம போயிட்டாருல. அப்புறம் புள்ள பிறந்தாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணா புள்ள பிறந்ததுன்னு சொன்னாங்க, அதனால கல்யாணம் பண்ணாங்க. ஏப்பா புள்ள சொல்றது எவ்வளவு வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்கு. புரியுதா? அதாவது அவங்க புருஷன் புள்ள இல்லாம அவங்க வெளிநாட்டுல இருந்து வரமாட்டாங்க. அதெல்லாம் புரியுது. உங்களை அறிவா பேசுறேன். எங்க ஊர்ல என்ன அறிவாளின்னு சொல்லுவாங்க தெரியுமா? தெரியுமா? உன் அறிவு கிளைகளையா தெரியுது. சரி, இதெல்லாம் அறிவு இருக்கு. பக்கத்துல நாங்களாம் இருக்கிறோம்ல. இன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைய சொல்லிட்டா 2 புள்ள இல்ல 5 புள்ள வச்சிருக்கலாம். 5 10 என்னத்துக்கு எதுக்கு வியாபாரம் பண்றீங்க நீங்க? ஏமா புள்ள உடனே தானே உன் புருஷா வருவேன். ஆமாங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன். நல்ல ஐடியா. கோயில்ல போய் மலையெல்லாம் ஏற சொன்னாங்க. அதான் எல்லாரும் கோயிலுக்கு வர்றவங்க பூரா பாப்பாங்க. அவங்களுக்கு பணியார மாதிரி வீதி போயிடணும். ஏற்கனவே வீதி போயிட்டானே இருக்கு. உங்களை சொல்லி கொடுத்தலங்க, என்னைய சொல்லி கொடுத்தாங்க. எங்கதான் சொல்லி கொடுத்தாங்க உங்க புருஷன் சொல்லி. நான் புள்ள குட்டில எவ்வளவு வேலை பண்ணிருக்கோம் உங்களுக்கு அக்கா பண்ணிருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் அக்கா வேண்டிய புழக்கணை சொல்லி நான் என்ன சொல்றேன், உனக்கு இப்போ உடனே புள்ள வேணும். அவ்வளவுதானே? நல்ல காலையில போய் பெரிய ஆஸ்பத்திரி. அப்போ பெரிய ஆஸ்பத்திரினா என்னன்னு தெரியல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அங்க பிரசவ வார்டு போயிரு. நர்ஸை கரெக்ட் பண்ணிக்க. நர்ஸ் இருக்குல்ல, நர்ஸை கரெக்ட் பண்ணிக்க. புள்ள பிறந்ததுல
அந்த பிள்ளைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து காசு இல்லையா? விளக்கெண்ணெய் இருக்கா? விளக்கெண்ணெய் இல்லையே. ஒரு 2 லிட்டர் விளக்கெண்ணெய் வாங்கி அந்த பிள்ளைய விளக்கெண்ணெய் உடைச்சி அந்த விளக்கெண்ணையில அந்த பிள்ளைய குளிப்பாட்டிக்க. லவக்கணை உள்ள விட்டு எடுத்து அது உன் பிள்ளைய விளக்கெண்ணெய் கொலை பண்றது சிரமம்ல நீனே முயற்சி பண்ணிருக்கியா? மண்டை உடைச்சிருவேன். அது மாதிரி பண்ணி அதான் அவங்களும் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. யாரு அது தெரியாம நீ மண்டையை உடப்பே எங்க சோகம் என் சோகத்தை இப்ப சொல்லவா? உன் சோகத்தை தானே மாட்டா சொல்லவா? ஆகிட்டமா சொல்றேன் சொல்லுமா.